அரசு மற்றும் கட்சி நிகழ்ச்சிகளில் பங்கேற்க நீலகிரி சென்றடைந்தார் முதலமைச்சர் மு க ஸ்டாலின். வெளிநெடுகிலும் முதலமைச்சருக்கு திமுக தொண்டர்கள் மற்றும் பொதுமக்கள் உற்சாக வரவேற்பு. தமிழ்நாடு மீனவர்களை உடனடியாக விடுவிக்கவும் படகுகளை திருப்பி அனுப்பவும் இலங்கை அதிபரை வலியுறுத்தினேன். மீனவர் விவகாரத்தில் மனிதாபிமானத்துடன் இரு நாடுகளும் அணுக ஒப்புக்கொண்டதாகவும் பிரதமர் மோடி பேச்சு. இந்தியாவில் உள்ள தமிழர்களின் கோரிக்கைகளை இலங்கை பூர்த்தி செய்யும் என நம்புகிறேன். இலங்கையில் இந்திய வம்சாவளி தமிழர்களுக்கு விரைவில் 10,000 வீடுகள் கட்டி முடிக்கப்படும் எனவும் பிரதமர் மோடி பேச்சு. இலங்கை அரசின் உயரிய விருதான மித்ர விபூஷனை பிரதமர் மோடிக்கு வழங்கினார் அதிபர் அனுரகுமார. 140 கோடி இந்தியர்களுடன் விருதை பகிர்வதாக பிரதமர் மோடி பெருமிதம். பிரதமர் மோடி இலங்கை அதிபர் முன்னிலையில் புரிந்துணர்வு ஒப்பந்தங்கள் கையெழுத்து. டிஜிட்டல் பாதுகாப்பு துறைகளில் இருதரப்பு முக்கியத்துவம் என தகவல். இந்தியா வம்சாவளி தமிழ் சமூக தலைவர்களுடன் பிரதமர் மோடி கலந்துரையாடல். பல்வேறு விவகாரங்கள் குறித்து உற்சாகமாக பேச்சுவார்த்தை. சேப்பாக்கத்தில் நடைபெறும் போட்டியில் சிஎஸ்கேவுக்கு 184 ரன்களை இலக்காக நிர்ணயித்தது டெல்லி கேபிட்டல்ஸ். அதிகபட்சமாக KL ராகுல் 77 ரன்கள் குவிப்பு. இன்றைய போட்டியுடன் தோனி ஓய்வை அறிவிப்பதாக பரவும் செய்தியால் ரசிகர்கள் அதிர்ச்சி. தோனியின் பேட்டிங் குறித்து விமர்சனம் அதிகரிப்பால் ஓய்வு முடிவை அறிவிக்க உள்ளதாக தகவல். பொள்ளாச்சி பாலியல் வன்கொடுமை வழக்கு விசாரணை 9ஆம் தேதிக்கு ஒத்திவைப்பு. குற்றம் சாட்டப்பட்ட 9 பேரும் அன்றைய தினம் ஆஜராக கோவை மகிழா நீதிமன்றம் உத்தரவு. கனிம வள முறைகேடு தொடர்பாக தமிழ்நாட்டின் 15 இடங்களில் CBI சோதனை. நெல்லை, சென்னை உள்பட பகுதிகளில் அதிகாரிகள் ஆய்வு. தமிழ்நாட்டின் பொருளாதார வளர்ச்சி வரலாற்றில் இதுவரை இல்லாத அளவிற்கு 9.69% அதிகரிப்பு. முதலமைச்சர் மு க ஸ்டாலின் எக்ஸ் தளத்தில் பதிவு. வேலையில்லாததால் அதிமுக இணைப்பு குறித்து சைதை துரைசாமி பேசி வருகிறார். அதிமுக துணை பொதுச் செயலாளர் KP முனுசாமி கடும் விமர்சனம். கோவையில் மேம்பால பணியின் போது இரும்பு தூண் சரிந்து விழுந்து தொழிலாளி உயிரிழப்பு. படுகாயங்களுடன் மீட்கப்பட்டவர்களுக்கு மருத்துவமனையில் தீவிர சிகிச்சை. கரூர் கோயம்பள்ளி அரசு பள்ளியில் கழிவறைக்கு காலணி அணிந்து செல்லக்கூடாது என கட்டுப்பாடு. தலைமை ஆசிரியர் மீது நடவடிக்கை எடுக்க கோரி மாவட்ட ஆட்சியரிடம் 7ஆம் வகுப்பு மாணவர்கள் மனு. தென்காசி சுரண்டை அரசு பள்ளியில் மாணவி மயங்கி விழுந்து உயிரிழப்பு. வகுப்பறையிலேயே உயிரிழந்த நிலையில் உடல் பிரேத பரிசோதனைக்கு அனுப்பி வைப்பு. வேலூர் மாவட்டம் கனியம்பாடி அருகே எருதுவிடும் விழா கோலாகலம். 4 கால் பாய்ச்சலில் சென்ற காளைகளை கண்ட பொதுமக்கள் ஆரவாரம். டெட் தகுதி தேர்வு சிறுபான்மை நிறுவனங்கள் உட்பட அனைத்து கல்வி நிறுவனங்களுக்கும் பொருந்தும். உயர்நீதிமன்ற மதுரை அமர்வு உத்தரவு. சென்னையில் ஆபரண தங்கத்தின் விலை சவரனுக்கு 720 ரூபாய் குறைந்தது. சவரன் 66,480 ரூபாய்க்கும்
கிராம் 8,310 ரூபாய்க்கும் விற்பனை. பிரதமர் வருகையை முன்னிட்டு ராமேஸ்வரத்தில் கார், கப்பல், ரயில் ஒத்திகை, போலீசார் தீவிர கண்காணிப்பு. திருப்பூரில் கனமழையால் சாலைகள் தரைப்பாலம் சேதம், குடியிருப்புகள் வைண்டிங் நிறுவனத்தில் தண்ணீர் புகுந்ததால் அவதி. தேனி மாவட்டம் கம்பத்தில் வீடுகளில் பக்கவாட்டு சுவர் இடிந்து விழுந்து சேதம், யாரும் இல்லாத போது சரிந்ததால் பெரும் அசம்பாவிதம் தவிர்ப்பு. மதுரை மண்டேலா நகரில் தனியாக நடந்து சென்ற பெண்ணிடம் செயின் பறிப்பு, நெஞ்சை பதைபதைக்க வைத்த சிசிடிவி காட்சிகள் வெளியீடு. திருச்சி பஞ்சப்பூர் ஒருங்கிணைந்த பேருந்து நிலையம் மே 9ஆம் தேதி திறப்பு, அமைச்சர் KN நேரு அறிவிப்பு. திருவண்ணாமலை அண்ணாமலையார் கோவிலில் பணிபுரியும் பெண்களுக்கு பாலியல் தொந்தரவு, ஆடியோ அடிப்படையில் கோவில் ஊழியர் சதீஷ் என்பவரை பணியிடை நீக்கம். கர்நாடகா முன்னாள் MP பிரஜ்வால் ரேவண்ணா பாலியல் வன்கொடுமை செய்து வீடியோ எடுத்தது உறுதி, சிறப்பு புலனாய்வு குழுவினர் குற்றப்பத்திரிகை தாக்கல் வெளியீடு. எம்புரான் படத்தின் இயக்குனரும் நடிகருமான பிருத்திவிராஜுக்கு வருமான வரித்துறை நோட்டீஸ், படத்திற்கு இந்து அமைப்புகள் எதிர்ப்பு தெரிவித்த நிலையில் நீளும் சர்ச்சை. எம்புரான் தயாரிப்பு நிறுவனமான கோகுலம் நிறுவனத்தில் நடந்த ED சோதனை, 1.5 கோடி ரூபாய் பறிமுதல் செய்து அமலாக்கத்துறையினர் நடவடிக்கை. அலகாபாத் உயர்நீதிமன்ற நீதிபதியாக பதவியேற்றுக் கொண்டார் யஷ்வந்த் வர்மா, பண சர்ச்சையில் சிக்கிய நிலையில் நீதித்துறை பணிகள் ஒதுக்காமல் பொறுப்பு. உத்தரப்பிரதேசத்தில் பிள்ளைகள் கண்முன்னே மனைவியை சுத்தியலால் அடித்துக் கொன்ற நபர் கைது, திருமணத்தை மீறிய உறவில் இருந்ததாக சந்தேகித்து கொலை. காங்கிரஸ் AIMMஐ தொடர்ந்து வக்ஃபு மசோதாவை எதிர்த்து உச்சநீதிமன்றத்தில் வழக்கு தொடர்ந்தது ஆம் ஆத்மி. இஸ்லாமியர்களின் மத உரிமைகள் பறிப்பு என MLA அமனத்துல்லா கான் புகார். லக்னோ வீரர் திக்வேஷ் ரதிக்கு 2வது முறையாக அபராதம், மும்பை வீரர் நமன்தீர் விக்கெட்டை வித்தியாசமாக கொண்டாடியதால் நடவடிக்கை. IPL தொடரில் மும்பைக்கு எதிரான போட்டியில் குறிப்பிட்ட நேரத்திற்குள் பந்து வீசாத லக்னோ அணி, கேப்டன் ரிஷப் பந்துக்கு 12 லட்சம் ரூபாய் அபராதம். ஏப்ரல் 11ஆம் தேதி தொடங்கும் GT4 ஐரோப்பியன் சீரிஸ் கார் ரேஸ், தலைக்கவசத்தை அறிமுகம் செய்தது அஜித்குமார் ரேசிங் அணி. குமுதம் மற்றும் தமிழ்நாடு மின்சார வாரியம் இணைந்து வழங்கும் சிக்கனமும் பாதுகாப்பும் யூஸ்ஃபுல் டிப்ஸ், மின் நுகர்வோர் சேவை மையம், மின் கட்டணம் தொடர்பான சந்தேகங்கள், இலவச மின் இணைப்பு குறித்த தகவல்கள், பழுதடைந்த மின் கம்பங்கள் அல்லது பில்லர் பாக்ஸ் குறித்த தகவல் தர, மின் இணைப்பு பெயர் மாற்றம் குறித்த சந்தேகம், இவை அனைத்திற்கும் 9497 94987 என்ற எண்ணை தொடர்பு கொள்ளவும்.